ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த சத்தியம் டிவி, இந்த ஜாய் டு தி வேர்ல்ட் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான மோகன்சி அண்ணனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணனோடு, அருமையான ஐசக் அண்ணனோடு உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவரை உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களோடு இணைந்து நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. Come on everyone, close your eyes. கண்களை மூடி இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சி மூலமாக, இந்த சத்தியம் டிவி மூலமாக எங்களோடு உலகம் முழுவதிலும் இருந்து இணைந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்கிற வார்த்தையை விசுவாசித்தவர்களாக, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர், துதிகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன், நான் துதிக்கிற என் அருகில் அவர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு உணர்வோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? Come on everyone. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. சேர்ந்து பாடலாமா? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீரே நீர் மாத்திரமே. Come on everyone, raise your voice. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. கண்களை மூடி ஆண்டவரோடு கூட பேசலாமா? ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பரிசுத்தர் என்கிற நாமத்திற்கு சொந்தக்காரர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். முழு மனுக்குலத்தையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டு ரட்சிக்க ரட்சகராக வெளிப்பட்ட தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். We worship you Lord.
எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கண்களை மூடி. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முழு உலகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாமும் இணைந்து, சத்தியம் டிவியோடு இணைந்து நாமும் அந்த நாளை இரட்சகராக இயேசு பிறந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல, அவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல, அப்படி பைபிளிலே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சொந்தக்காரர். எல்லாருக்காக தன்னுடைய இரத்தத்தை, தன் ஜீவனை ஆமென் சிலுவையிலே ஊற்றி ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தார். ஒரு காரியத்தை நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். இந்த எல்லாவற்றிலும் மேலானவர் இந்த பாடலை அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு கிருபையாக கொடுத்தார். அந்த நேரம் நான் ஏன் இதை சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவருடைய நாமம் பரிசுத்தர். ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாரையும் இந்த நாமத்தை சொல்லி அழைக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆமென். அவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும். இது இந்த உண்மை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ஒருவேளை இயேசுவை வெறுக்கிறவர்களுக்கும் தெரியும். இயேசு ஒருவர் தான் பரிசுத்தமுள்ள தேவன். இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்த பொழுது என்னோடு கூட ஒரு தம்பி ஊழியத்தில் இருந்தார், கீபோர்டு வாசிக்க. அவர் கோயம்புத்தூர்ல சங்கரா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற காலேஜில் யூஜி பண்ணிட்டு இருந்தார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, எல்லாருக்கும் தெரியும் இயேசு பரிசுத்தம் உள்ள தேவன். இயேசு மனிதன் அல்ல, அவர் இந்த உலகத்தில் மனிதனை மீட்க வந்த இரட்சகர். தெய்வமே மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் பிறப்பே நீங்களும் நானும் பிறந்தது போல அல்ல. ஆமென். கணவனும் மனைவியும் இணைந்ததினாலே பிறக்கவில்லை. பரிசுத்தமாக வாழ்ந்த கன்னி மரியின் மேலே கடவுளுடைய ஆவியானவர் நிழலிட்டதினாலே பரிசுத்தமாக உருவானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சங்கரா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல காலேஜ் டே வந்தது. கல்லூரி நாள் வந்தோடனே கடவுள் வாழ்த்து பாட பிள்ளைங்களை தேடுவாங்க. அப்போ என் கூட ஊழியத்தில் அப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்தார் தம்பி. அந்த தம்பி நல்லா பாடுவான்னு சொல்லி அந்த தம்பியை, நீ கடவுள் வாழ்த்து பாடுடா, ஆனால் இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
அதனால் இங்கே வந்து இயேசு கர்த்தர் அல்லேலியான்னு எதையும் சொல்லிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. ஸோ இவன் சொன்னா, இல்லை சார் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பாட்டு இருக்குது சார். அப்போ தான் ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்திருந்தார். ஸோ அந்த குறிப்பிட்ட நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னால் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் எல்லாரும் கூப்பிட்டு, சரி என்ன நீ பாட்டு பாடுற அப்படி கேட்கலான்னு சொல்லி ஒரு அறையில் கூப்பிட்டாங்க. அப்போ கூட பிரின்சிபல் சொன்னாங்க, டே ரொம்ப இது கேர்ஃபுல்லாக இருக்கணும், இட் ஷுட் பி எ காமன் சாங் அப்படின்னு சொல்லி, சரி பாடு கேட்கலான்னு இவன் பாடியிருக்கான். எல்லாவற்றிலும் சேர்ந்து பாடலாமா? நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். கமான், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர். இப்ப பரிசுத்தர் பரிசுத்தர் பாடணும்னா பிரின்சிபல் எந்திரிச்சா, டே நிறுத்துறா, ஸ்டாப் இட் ஸ்டாப். இவன் பயந்துட்டான், சார் என்ன சார் இயேசு கர்த்தர் அல்லேலியாலாம் ஒண்ணுமே சொல்லலையே சார். அப்போ அந்த மனிதர் சொன்னாரா, அந்த பிரின்சிபல் சொன்னாரா, டே நீ இயேசு கர்த்தர் அல்லேலியாலாம் ஒன்றும் சொல்ல வேணாண்டா, பரிசுத்தர்னு பாடினாலே இயேசுதான் உலகத்துக்கே தெரியும்னு சொன்னாராம். கையை தட்ட கேட்கணுமானா ஆண்டவர் கை தட்டு. ஆமே. சரி, மறுபடியும் கண்களை மூடி இந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க. ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் இந்த டிவியில் பார்க்குறவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும், இவங்க என்னடா எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவேன்னு பாடுறாங்க, இவங்க பாடுற இடத்துல ஒரு படம் இல்லை, ஒரு சிலை இல்லை, ஒண்ணுமே இல்லையா, இவங்க எங்க பார்த்து இயேசுவை ஆராதிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழும்ப வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பைபிளிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவன் கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றும், எந்த இடத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து மோகன் சி அண்ணன் அடிக்கடி அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில சொல்லுவாங்க, இங்க வந்து தான் ஜெபிக்கணும்ல, உன் வீட்டில் நீ ஜெபிக்கும் போதே உன் அருகிலே பரிசுத்த ஆவியானவராக உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் உனக்கு சுகம் கொடுப்பார், உன்னை விடுதலையாக்குவார். ஸோ ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்துல மனிதனை தேடி வருகிற ஒரு நல்ல தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவரை கண்களை மூடி தயவு செய்து, come on everyone close your eyes. நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் ஆராதிக்கும் பொழுதே அவன் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார், இருள் அகன்று போகிறது, சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. கண்களை மூடி, இந்த இடத்துல எந்த நிலைமையோடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் நம்ம ஆராதித்து நம் தேவனுடைய வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். இன்றைக்கு இங்கே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச போகிறார். அதற்கு முன்பதாக கண்களை மூடி, ஆமென், யாரோ சொல்லி கேள்விப்பட்ட தேவனை அல்ல, என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு ரட்சித்த அந்த பரிசுத்த தேவனை எல்லாரும் இணைந்து ஆராதிக்கலாமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி, எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கண்ணை மூடி ஆண்டவரோட பேசுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆராதனை நடத்துகிற ஊழியன் நமக்கு முக்கியம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம். அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். ஒவ்வொருவர் பக்கத்தில் வந்து, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், இந்த 2 வருஷம் முழு உலகத்திலும் மரண ஓலம், ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலனை கொடுத்து இன்றைக்கு திரும்ப இந்த ஜாய் டு தி வேர்ல்ட் நிகழ்ச்சியில இணைந்து தேவனை துதிக்க நமக்கு ஒரு கிருபை பாராட்டினாரே.
அவர் ஆராதிக்கலாமா? Come on everyone, everyone. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் எல்லோரிலும் பெரியவர். உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தத்தை உயர்த்தி. சகலவற்றையும் சிருஷ்டித்த, சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். One more time. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்லுங்க, உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. Hallelujah Lord. நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட பேசலாமா? ஹalleluya. எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த மெய்யான தெய்வமே, ஆமென். மனிதன் தன்னை வெறுத்தாலும் வெறுக்கிறவர்களுக்கும் எல்லா மனுக்குலத்திற்கும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தின பரிசுத்த தெய்வமே, ஆமென். ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் மனிதன் அல்ல தேவன் என்பதினாலே மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. You alone worthy of all praises and honor. அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. பாடலாமா? ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர் இவர். சொல்லலாமா? ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர் இவர், இருந்தவாரும் இருப்பவாரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவாரும் இருப்பவாரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. அந்த ராஜாதி ராஜாவை ஆராதிக்கலாமா? சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. Come on everyone, everyone. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே.
இந்த ஒரே ஒரு விஷயம், இந்த சரணத்தை பாட போகிறோம். ஹalleluya. இயேசு பரிசுத்தமுள்ள தேவன். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். ஹalleluya, hallelujah, glory to God. எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். எல்லாருடைய பாவத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். ஐசக் லிவிங்ஸ்டன் அண்ணன் சொன்னாங்க, நம் மரணத்தை பத்தி எனக்கு பயம் இல்லை, ஏன்னா மரணத்தை இயேசு ஜெயித்தார். மரணம் ஒரு மனிதனுடைய முடிவல்ல. மரணத்திற்கு பிறகு உண்மையாக நித்தியமாக உயிரோடு கூட இருக்கிற ஆத்மா கடவுளோடு பரலோகத்திலே சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் சொர்க்கத்திற்கு வர முடியாது. ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து பாடி, ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர். Come on. அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர் இவர். சேர்ந்து, ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் அந்த ராஜாதி ராஜாவை எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆராதிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. One more time. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. கடைசி ஒரே ஒரு விஷயம், இந்த ஹalleluya பல்லவியை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமோஸ் 9:12 சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதை சீர்படுத்தி பழுதாய் போனவைகளை சரி செய்து பூர்வ நாட்களில் இருந்தது போல நான் திரும்ப ஸ்தாபிப்பேன். இது எப்பொழுது ஆரம்பமானது தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனம் இயேசு பிறந்த பொழுது ஆரம்பமானது. இயேசு பிறந்த பொழுது பரலோகத்திலும் தூதர்களும் பூமியிலும் எல்லாரும் ஆண்டவரை துதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya என்று சொன்னால், தெய்வமே உம்மை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் அர்த்தம். Praise Jehovah, praise Jesus. ஒருவேளை மற்றவர்களுக்கு இந்த வார்த்தை என்னடா அல்லேலியா அல்லேலியான்னு சொல்றானே, என்னடா அல்லேலியானா, அல்லேலியான வேற ஒன்றும் இல்லை, கடவுளே உம்மை நான் வணங்குகிறேன் என்ற அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயம், இந்த ஹalleluya பல்லவியை பாடலாமா? நான் உங்களை யாரையும் கம்பல் பண்ணல, கரங்களை உயர்த்துங்க, எழும்புங்க, நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ஆராதனை என்பது உறவு, எனக்கும் தகப்பனுக்கும் இடையே இருக்கிற உறவு. கண்ணை மூடி, ஆண்டவரை நான் உம்மை உயர்த்துகிறேன். ஹalleluya எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஹalleluya. உங்க சத்தம் கேட்கட்டும். ஹalleluya. இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் ஹalleluya, ஹalleluya. One more time. Hallelujah, hallelujah. Yes, Lord. Hallelujah.
இப்ப நீங்க மட்டும் பாடுங்க, உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். கமான். It's beautiful. It's wonderful. பரலோகத்தில் பெருவெள்ள இறைச்சல் போல இந்த சத்தம் கேட்டுச்சான். இன்னும் கொஞ்சம் சத்தமா சத்தமா. One more time, ஒரு விசை கூட. Come on everyone. பின்பு பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை நான் கேட்டேன். இதே சத்தம்தான் அல்லேலூயா. ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். எல்லாரும் இணைந்து ஓ ஹalleluya hallelujah. Yes Lord, we worship you God. நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கு பாத்திரமானவர். ஓ பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. We worship you God. Hallelujah, glory. Jesus name. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி. பைபிள் சொல்லுகிறது ஆராதனை என்பது சத்தமாக பாடுவது அல்ல, என்னை திரும்ப பலிபீடத்திலே சமர்ப்பிப்பது, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக படைப்பது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி. ஆண்டவரே பரிசுத்தர்னு பாடுறோம், உலகம் ஃபுல்லா பாடுறோம் ஆண்டவரே. ஆனா பாடுறதோடு நிற்காம எங்க வாழ்க்கையில எங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் நடை உடை பாவனைகள், எங்கள் பழக்க வழக்கங்கள், நாங்கள் பிசினஸ் பண்ணும்போது நாங்கள் எதை செய்தாலும் இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் பரிசுத்தர் என்று மற்றவர்கள் சொல்லும் அளவிற்கு நாங்களும் வெளிப்படுத்தி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கலாமா? நான் எப்பொழுதுமே சொல்வேன், ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடக்கூடாது, ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாக சமர்ப்பிக்கிறோம், எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் ஏற்றுக்கொள்ளுங்க. இதன் மூலமாக வந்த எல்லா கனம் எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். நாங்கள் குறைவுள்ளவர்கள், நீர் ஒருவரே நிறைவுள்ளவர். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்தி இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.